வணக்கம் தோழா. இந்த வீடியோ வந்து பிஎஸ் குமாரசாமி ராஜா, அதாவது முதலமைச்சராக இருந்த பிஎஸ் குமாரசாமி ராஜா பற்றின ஒரு முழு தகவல் உள்ள வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிஎஸ் குமாரசாமி ராஜா பற்றிய சரியானது கேட்டிருக்காங்க. அவரோட முழு பேர் வந்து பூஜாபதி சஞ்சீவி குமாரசாமி ராஜா. பூஜாபதின்றதான் பி, சஞ்சீவின்றதான் எஸ், குமாரசாமி ராஜா. சில இடங்களில் பிஎஸ்கே ராஜான்னு போட்டிருப்பாங்க. பிஎஸ்கே அப்படின்றது கேன்றது குமாரசாமி, அந்த கே வந்துருச்சு. ஓகேவா? பிஎஸ்கே ராஜா அப்படின்றது இவர் தான். பிறப்பு வந்து 1898 பிறந்திருக்காரு. ராஜபாளையத்தில் பிறந்திருக்காரு. அனைத்தும் சரி. பிஎஸ் குமாரசாமி ராஜா தமிழக முதல்வராக பதவி வகித்த ஆண்டு 1949 ஏப்ரல் 6 1950 ஜனவரி 26 வரைக்கும் முதலமைச்சர் இருப்பார். 1949 ஏப்ரல் 6 1950 ஜனவரி 26 வரைக்கும் முதலமைச்சர் இருப்பார். காமராஜர் தான் இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான காரணம். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். பிஎஸ் குமாரசாமி ராஜாவின் இளம் வயதில் யாருடைய வாழ்வும் எழுத்துக்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னிபேசன்ட் அம்மையாருடைய எழுத்துக்களும் சத்தியமூர்த்தி அவருடைய வாழ்வும் தான் அவருக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது சத்தியமூர்த்தி அவரை வந்து குருவாக கொண்டுகிட்டவங்க காமராஜரும் சத்தியமூர்த்தி தான் குருவாக வச்சுக்குவார். பிஎஸ் குமாரசாமி ராஜாவும் சத்தியமூர்த்தி தான் குருவாக வச்சிருப்பார். ஓகேவா? பிஎஸ் குமாரசாமி ராஜா அவர்கள் திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1934 வெற்றி பெறார். ஓகே, அப்படி போயிடும். பிஎஸ் குமாரசாமி ராஜா பற்றி சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ் குமாரசாமி ராஜா பற்றி சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கட்சியில் பல்வேறு போராட்டங்களில் பங்கு பெற்றார். சரியானது. உள்ளாட்சி முறை மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் என்பதால் அவர் உள்ளாட்சி விவகாரங்கள் ஆர்வம் காட்டினார். அதாவது காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கிராமங்கள் தான் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்திய வாழ்வு தான் வாழ்ந்திருப்பார். உள்ளாட்சி முறை மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை இவர் உள்ளாட்சி விவகாரங்கள் ஆர்வம் காட்டினார். ஓகேவா? பிஎஸ் குமாரசாமி ராஜாவின் ஆட்சி காலத்தில் பல சிக்கல்களை திறமையாக கையாண்ட அப்போது அவர் ஆயுதமாக பயன்படுத்தியது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. அமைதி, பொறுமை, நடுநிலைமை. யாருடைய வீர முழக்கங்கள் குமாரசாமி ராஜாவின் சுதந்திர நாட்டத்தை அதிகரித்தது? சத்தியமூர்த்தி அவருடைய வீர முழக்கங்கள் தான் குமாரசாமி ராஜாவின் சுதந்திர நாட்டத்தை அதிகரித்தது. குமாரசுவாமி ராஜா ஆட்சி காலத்தில் கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மதிவிலங்கு அமலாக்கியது. சரிதான். கதர் கைத்தறி ஆடைகள் புத்துயிர் கிடைத்தது. அதாவது ராஜபாளையம் அப்படின்றது இந்த மருத்துவ நூல் உபகரணங்கள், நூல் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இடம். அந்த கதர் கைத்தறி ஆடைகள் புத்துயிர் கிடைத்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆலய பிரவேசம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை செய்யப்பட்டது. அனைத்தும் சரி. குமாரசாமி ராஜா யாரை சந்தித்த பிறகு தனது வாழ்வை முறையை எளிமையாக மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தியை சந்தித்த பிறகுதான் தன்னோட வாழ்க்கையை எளிமையாக மாற்றிக்குவார். காங்கிரஸ் இயக்கத்தையும் மகாத்மா காந்தியையும் உயிருக்கு உயிராக நேசித்தவர் குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜா அவர்கள் அவரது வீட்டை எந்த நுண்கலை அமைப்பிற்கு நன்கொடையாக கொடுத்தார் அப்படின்னா, காந்தி கலைமன்றத்திற்கு அவருடைய வீட்டையே நன்கொடையாக கொடுத்துட்டார். குமாரசாமி ராஜா பற்றி சரியானது இது. இவரது நினைவை போற்றும் வகையில் இந்திய நடுவண் அரசு இவர் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. சரியானது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அதை சுற்றி ஏற்படுத்தப்பட்ட நகருக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய நகர்களுக்கும் இவரோட பெயர் குமாரசாமி ராஜா தெரு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேதானே? தென்னக காந்தி என்று அழைக்கப்பட்டவர் குமாரசாமி ராஜா. தென்னக காந்தி என்று அழைக்கப்பட்டவர் குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜா பற்றிய நூல்கள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது நல்லா பார்த்துக்கங்க. குமாரசாமி ராஜா பற்றி நூல்கள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தேசாபிமானி குமாரசாமி ராஜா அப்படின்னு டாக்டர் வெங்கட்ராமன். இது வந்து குடியரசுத் தலைவர் டாக்டர் வெங்கட்ராமன் தான். இவர் வந்து காமராஜர் காலத்தில் தொழிலமைச்சராக இருப்பார். ஓகேவா? தெரியுங்களா உங்களுக்கு? வர தேசாபிமானி குமாரசாமி ராஜா அப்படின்னு உள்ளது டாக்டர் வெங்கட்ராமன். ஓகே. நான் கண்ட முதலமைச்சர் அப்படின்னு நூல் எழுதினவர் முன்னாள் தினமணி ஆசிரியர் சொக்கலிங்கம் அவர்கள் தான் நான் கண்ட முதலமைச்சர் அப்படின்னு, நான் கண்ட முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஓகே. நான் கண்ட முதலமைச்சர் அப்படின்னு நூல் எழுது முன்னாள் தினமணி ஆசிரியர் சொக்கலிங்கம். காந்தி கலைமன்ற ராஜபாளையம் என்ற தொகுப்பு இந்துமதி. காந்தி இந்துமதி. ஓகேவா? இதை மட்டும் இப்படியா வச்சுக்கோங்க. காந்தி கலைமன்ற ராஜபாளையம் என்ற தொகுப்பு இந்துமதி. தேசம் கடந்த தியாகிகள். தியாகினாலே தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ணுறவங்க தான் தியாகி. தேசம் கடந்த தியாகிகள் தர்மராஜா. தேசம் கடந்த தியாகிகள் தர்மராஜா. தியாக திருமகனார் பிஎஸ்கே. தியாக திருமகன் பிஎஸ்கே குன்றக்குடி பெரிய பெருமாள். குன்றக்குடி அடிகளார் இருப்பார், அவர் வேற. குன்றக்குடி பெரிய பெருமாள் வேற. தியாக திருமகனார் பிஎஸ்கே, குன்றக்குடி பெரிய பெருமாள். காந்தியை சந்தித்த ஆண்டு
காந்தியை எப்போ சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 சந்திக்கிறார். முதல் முறை சிறை சென்ற ஆண்டு 1932 சிறை சென்றார். ராஜபாளையம் நகர் பஞ்சாயத்து தலைவராக ஆன ஆண்டு 1929. ஓகேவா? காந்தி சந்தித்தது 19 தான், 1919. முதல் முறையாக சிறை சென்றது 1932. ராஜபாளையம் நகர பஞ்சாயத்து தலைவராக ஆக்கப்பட்டது 1929. ராஜாஜி அமைச்சரவையில் குமாரசாமி ராஜா எந்த துறையில் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயத்துறையில் அமைச்சராக. ராஜாஜி அமைச்சரவையில் குமாரசாமி ராஜா எந்த துறையில் அமைச்சராக இருந்தார்? விவசாயத்துறையில் அமைச்சராக. இந்தியாவில் முதல் முதலாக கைராட்டின நூல் நெசவு தொழிற்சாலை குமாரசாமி ராஜா அவர்கள் எங்கு அமைக்கப்பட்டது? கைராட்டின நூல் நெசவு சாலை அப்படின்றது இந்த நூல் நெய்யக்கூடிய மிஷின் தான். ஓகேவா? கைராட்டின ராஜபாளையத்தில் அமைச்சிருக்கு. கீழ்கண்டது சரியானது. 15ஆம் நூற்றாண்டில் வந்து குடியேறிய படைவீரர்கள், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் வந்து குடியேறிய படைவீரர்கள் பரம்பரையினரை ராஜா என்று அழைப்பார்கள். அந்த குடியில் வந்தவர் தான் குமாரசாமி ராஜா. 15ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வந்து குடியேறக்கூடிய படை வீரர்களின் பரம்பரையினரை ராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த குடியில் வந்தவர் தான் குமாரசாமி ராஜா. பிறந்த ஒரு சில நாட்களில் அவர் அண்ணன் இறந்துட்டார், தாயை இறந்துட்டாங்க. 3 வயதிலே தந்தை இறந்துட்டார். அவருடைய பாட்டியார் வளர்க்கப்பட்டார். இது ரெண்டும் சரிதான். இது 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குமாரசாமி ராஜா பற்றி பிஎஸ்கே ராஜா நம்ம சொல்லியிருந்தோம்ல, பிஎஸ்கே கேன்றதை அந்த குமாரசாமி தான் கேன்னு குறிக்கிறாங்க. பிஎஸ்கே ராஜா என்ற நூலை எழுதியவர், பிஎஸ்கே ராஜா என்ற ஆங்கில நூலை எழுதியவர், ஆங்கில நூல். ஓகேவா? ஏகேடி வெங்கட்ராஜா. இவங்க ராஜா வந்துட்டாரு, இங்கே ராஜா இருக்காரு, அப்படியே வச்சுக்கோங்க. வெங்கட் ராஜா, ஏகேடி வெங்கட்ராஜா. குமாரசாமி ராஜா ஆட்சி கால திட்டங்கள் சரியானது. ஏழை விவசாயிகள் நில பட்டா வழங்கப்பட்டது சரியானது. ஹரிஜன் நலத்துறை அமைக்கப்பட்டது சரியானது. ஆட்சித்துறை நீதித்துறை பிரிவு நிரந்தர நிர்வாக சாதனையாகும். அதாவது ஆர்டிகல் 51 நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிப்பது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்சித்துறை நீதித்துறை பிரிவு நிரந்தர நிர்வாக சாதனையாகும். ஓகே. ஊழல் தடுப்பு கமிட்டி நியமிக்கப்பட்டது. ஓகே, அனைத்தும் சரி. இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கும். விருப்பம் தெரிவியுங்கள், கருத்துக்களை பதிவேற்றுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்.